ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். இந்த காலேஜ் எப்போ ஓப்பன் பண்ணாங்க, இங்கே என்னென்ன கோர்ஸஸ் சஃபர் பண்ணுறாங்க, அண்ட் பிளேஸ்மெண்ட்லாம் எப்படி இருக்குது, எவ்வளவு கம்பெனிஸ் உள்ளே வராங்க, ஹையஸ்ட் பேக்கேஜ் எவ்வளவு, லோவஸ்ட் பேக்கேஜ் எவ்வளவு, அண்ட் கல்ச்சுரல் ஈவெண்ட்லாம் எப்படி இருக்குது, மொபைல்லாம் யூஸ் பண்ணலாமா கூடாதா, ட்ரெஸ் கோடிங் என்ன, இப்படி எல்லா விஷயங்களையும் A to Z எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தெளிவாக ஷார்ட் அண்ட் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம போடுற அப்டேட்லாம் உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் பெல்ல ஆள்னு அடிச்சிருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இந்த காலேஜில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 20,000 ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப்பை நம்ம எப்படி வாங்குறது அப்படி கேட்டிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் ஸ்காலர்ஷிப் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் கொடுத்தோடனே இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து வரும். இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சி 9342800525 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இந்த காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கோயம்புத்தூர் லொக்கேட்டாக இருக்குது. பர்ஃபெக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாலக்காடு மெயின் ரோடு நியர் நந்தி டெம்பிள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் லொக்கேட் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜ் எப்போ ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்கன்னா 2008. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா 2008 வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜ் யார் கீழே செயல்படுது பார்த்தீங்கன்னா, அஃபிலியேட்டட் பை அண்ணா யூனிவர்சிட்டி, அப்ரூவ்டு பை AICTE. அண்ட் அது மட்டும் இல்லாமல் NAC A+ கிரேட் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் NBA அப்ரூவ்டு எல்லாமே உங்களுக்கு வந்து வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஜியில் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பிஜின்னு பார்க்கும்போது மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து லேட்டரல் என்ட்ரி அப்படிங்க பார்க்கும்போது உங்களுக்கு CSE, ADS, பயோமெடிக்கல், மெக்கானிக்கல் இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே, இந்த காலேஜுக்குள்ள ஸ்பெஷாலிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன உள்ள வச்சுருக்காங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு பாய்ஸ் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் 24/7 வந்து இருக்குது. அடுத்து உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிம்மு, லைப்ரரி, கேன்டீன் இந்த மாதிரிலாம் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடிட்டோரியம் வந்து AC ஆடிட்டோரியம் பார்த்து பண்ணுறாங்க. அடுத்து ஃபுல் ஃப்ரீ வைஃபை வந்து பண்ணுறாங்க. அண்ட் கோயம்புத்தூரில் உங்களுக்கு பஸ் டிரான்ஸ்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட்லாம் எப்படி பண்ணுறாங்க, அண்ட் எவ்வளவு கம்பெனிஸ் வந்து வராங்க, இன்டர்ன்ஷிப்லாம் எந்த மாதிரி இருக்குது, அண்ட் எவ்வளோ பேக்கேஜ் கொடுக்குறாங்க, என்னென்ன கம்பெனிஸ் வராங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த காலேஜை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கோச்சிங் எல்லாமே நல்லாயிருக்கும். அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கம்பெனிஸ் வராங்க, இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா CSE, ADS, அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுட் டெக்னாலஜி, ECE, ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு கம்பெனிஸ் வந்து வராங்க அப்படின்னா, ஸோ 155+ கம்பெனிஸ் வந்து உள்ளே வந்து வராங்க. தனலட்சுமி ஸ்ரீனிவாசனில் பார்த்தீங்கன்னா 155+ கம்பெனிஸ் வந்து உள்ளே வந்து வந்துட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு இன்டர்ன்ஷிப்லாம் பண்ணியிருக்காங்க இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா, ஸோ 1200 மேலே பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ சேலரி வந்து கொடுப்பாங்க அப்படி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பேக்கேஜை பொறுத்தளவுக்கு ஸ்டார்டிங் 4 lakh ஆரம்பிக்கிறாங்க. பர் ஆனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 lakh ஆரம்பிச்சு உங்களுக்கு 15 lakh வரைக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஹையஸ்ட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா. ஓகே, இப்போ இந்த காலேஜுக்குள்ள எந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் உள்ளே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே மல்டிநேஷ்னல் கம்பெனி தான், அதாவது MNC கம்பெனி தான் உள்ளே வந்து வராங்க. லைக் என்னென்ன கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கேப்ஜெமினி, TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ, டெக் மகேந்திரா, ஜோகோ, அமேசான், அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா. ஸோ இந்த மாதிரி MNC கம்பெனிஸ் உங்களுக்கு வந்து வராங்கன்றதை நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் கல்ச்சுரல் ஈவெண்ட்லாம் எப்படி இருக்கும் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து கேட்போம். ஸோ கல்ச்சரை பொறுத்தவரைக்கும் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் வந்து சூப்பராக வந்து பண்ணுவாங்க. அந்த ஓணம் செலிப்ரேஷனாக இருக்கட்டும், அந்த பொங்கல் செலிப்ரேஷனாக இருக்கட்டும், ஸோ கல்ச்சுரல் ஈவெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்குறாங்க, ஒரு ஓப்பனாக நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 100க்கு கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு 82லேருந்து 85 எதிர்பார்க்கலான்றதை கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லலாம். ஸோ படிக்க எல்லாத்துக்குமே பிளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துட முடியாது. ஸோ நம்ம படிக்கிறத தாண்டி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும், ஸ்கில்ஸ் வந்து நம்ம கற்றுக்கணும்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட திறமையை பொறுத்து கண்டிப்பாக பேக்கேஜ் ஆனது மாறுன்றதில் மாற்றமே இல்லை. பட் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக வந்து இருக்காது. ஸோ நம்ம வந்து ஸ்கில்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வந்து கிடைக்கும். ஓகே, இந்த காலேஜை பற்றி வேறு எதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த காலேஜ் சீட் புக் பண்ணுறது, அந்த ஸ்காலர்ஷிப் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்து எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் இந்த விடைபெறுவது உங்கள் பிரத்யூ. தேங்க்யூ.